ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டேட்டாவ நம்ம வந்து இந்த லேக்கோஸ் டேட்டாபேஸ்ல நம்ம வந்து டேபிளா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த டேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபிஎல் லேட்டஸ்ட் நியூஸ் ஓகேவா? ஸோ இதில நீங்க வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நீங்க வந்து இதில நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் இருக்குல்ல, ஸோ இத மட்டும் நான் வந்து இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேபிள் ஆர் வியூ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இந்த டேபிள் ஆல்ரெடி வந்து இந்த லேக்கோஸ் டேட்டாபேஸ்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை நீங்க திரும்பவும் அதே டேபிள நீங்க வந்து திருப்பியும் நீங்க டேபிளா ஸ்டோர் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து இந்த எரர் அடிக்குது. ஸோ இந்த எரர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 3 வேஸ்ல நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த டேபிளில் நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த எரர் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வே. ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா இருக்குல்ல, இங்கே ஃபார்மேட் ஆஃப் டெல்டான்னு அப்படி அதில் வந்து நான் ஜஸ்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு மோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் நம்மளுக்கு வந்து போயிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சக்சீடட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எரர் மெசேஜ் போயிடுச்சு. ஸோ பேசிக்கா இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த டேபிளை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஓவர் ரைட் பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு லேட்டஸ்ட் நியூஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுறோம் கரெக்ட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்ணி பிங் ஏபியோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லேட்டஸ்ட் நியூஸ் நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த நாளைக்கு ஸோ எந்த டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்களோ, அந்த டேயோட லேட்டஸ்ட் நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்ஜெஸ்ட் ஆகுது கரெக்ட்டா? ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டே அதாவது நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதே நோட் புக்கை நீங்கள் ரன் பண்ணும்போது, ஸோ அந்த நாள் அதாவது நாளைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கும். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த டேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணுறனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பழைய டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து லாஸ்ட் ஆகிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே இருக்காது கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா டேபிளும் மொத்தமாக ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ அப்படி மொத்தமாக ஓவர் ரைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். ஸோ நான் என்ன மாதிரி மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி டேபிளுக்கு ஃபைன் ஓகேவா? ஆனால் நம்ம வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது நம்ம டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மொத்தமாக ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 வேல நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வே தான் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் வே வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொத்த டேட்டாவையுமே ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அப்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அப்பெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த டேட்டாவையுமே வந்து ஓவர் ரைட் பண்ணாமல், அது வந்து பழைய டேட்டாவை எதுவுமே டச் பண்ணாமல், புதுசாக ஒரு டேட்டாவை அப்படியே அந்த டேபிளில் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போது கரண்ட்டாக நம்ம டேபிளில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெர்சன்டேஜ் சீக்வல் ஒரு சீக்வல் குவரி வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் நேம். ஸோ இதை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட 15 நியூஸ் ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து இந்த டேபிளில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இதே டேட்டா ஃப்ரேம் அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமில் 15 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டேபிளே க்ரியேட் பண்ணோம். ஸோ இதே செல்லை நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, இந்த 15 வந்து இன்னொரு வாட்டி அதே டேட்டாவை திரும்பவும் வந்து இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணி, இப்போ வந்து அந்த 15 வந்து 30 ஆகிடும். அப்படி டபுள் ஆகிடும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது கரெக்டாக? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டேபிளில் ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து ஒரு 15 நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது கரெக்டாக? ஸோ அதே நியூஸ் ஆர்டிகல்ஸை நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கும்
கரெக்டாக. ஸோ அப்படி டூப்ளிகேட்ஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரே நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்பன் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் மோட் பார்த்தோம். அது வந்து மொத்த டேபிளையுமே வந்து ஓவர் ரைட் பண்ணுது. அப்புறம் வந்து அப்பன் மோட் பார்த்தோம். நம்மளுக்கு வந்து அந்த டேபிளை வந்து அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து அந்த டூப்ளிகேட்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் அது வந்து அப்பன் பண்ணுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ இதுவுமே நம்ம வந்து இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டெப் சொன்னேன்ல, ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து சூப்பராக சால்வ் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்க்ரிமெண்டல் லோட். ஓகேவா? ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் லோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிளில் ஆல்ரெடி சில ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸில் நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு நியூ டேட்டா வருதுன்னா அந்த நியூ டேட்டா வந்து இந்த டேபிளில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இல்லைனா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லோட் பண்ணும், அதாவது இன்சர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்து அந்த டேபிள் ஆல்ரெடி வந்து அது வந்து எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எதுவுமே பண்ணாது, லோட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறோம். ஸோ புதுசாக வந்து ஒரு ரெக்கார்டு வரும்போது அந்த புதுசாக வந்த ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி வந்து இந்த டேபிள் எக்ஸிஸ்டாக இருக்கா நம்ம வந்து செக் பண்ணுறோம். அப்படி இல்லைனா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் லோடு வந்து நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரிமெண்டல் லோடுக்கு நம்ம வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். SQL merge in data warehousing. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்க்ரிமெண்டல் லோடை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த SQL merge இருக்குல்ல, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக வந்து நம்ம வந்து 2 டைப்ஸ் வந்து இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2. ஓகேவா? ஸோ இந்த டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டைப் 1ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 3 காலம்ஸ் இருக்குது. ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது, நேம்னு இருக்குது, அப்புறம் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேபிள், அதாவது எக்ஸிஸ்டிங் டேபிள். ஓகேவா? ஸோ கன்சிடர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு நியூ ரெக்கார்டு வருது. ஸோ அந்த ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டா வந்து என்ன மாதிரி இருக்குன்னா 333 அப்படின்னு சொல்லிட்டு ஐடி அப்படின்னு இருக்குது. அப்புறம் அலெக்ஸ் அதோட நேமு, அப்புறம் alex@gmail.com. ஸோ இதுதான் இமெயில் ஐடி. ஸோ இந்த டைப் 1ல வந்து என்ன மாதிரி merge நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஐடி காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை merge பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஐடி வந்து 333 கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டேபிளில் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டாக இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ ரெக்கார்டு வந்துச்சுன்னா இந்த டைப் 1 merge வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ரெக்கார்டை அப்படியே வந்து இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்னொரு ரெக்கார்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட் 2ல் இருக்கிற ஐடி வந்து பார்த்திங்கன்னா 222. ஓகேவா? ஸோ இந்த 222 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளோட டேபிளில் எக்ஸிஸ்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த டைப் 1 mergeல நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து இந்த புதுசாக வந்து ரெக்கார்டுக்கும் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக், அதுதான் நேம். ஸோ நேமில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. கரெக்டாக? ஆனால் நீங்கள் வந்து இந்த ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதுல mike@gmail.com இருக்குது. ஆனால் புதுசாக வந்து ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா mike123@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி வந்து அவங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது இமெயில் ஐடி which is mike123@gmail.com. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஐடியோட மேட்ச் ஆகி அந்த நியூ ரெக்கார்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து புதுசாக வந்து அக்கறை ஆயிருந்துச்சுன்னா இந்த டைப் 1 வந்து என்ன பண்ணுன்னா என்ன சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் டேபிளிலேருந்து தூக்கிட்டு புதுசாக சேஞ்ச் ஆகிருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா இதை அப்டேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் 1ல் ரெண்டாவது சினாரியோ. ஸோ இப்போ தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னொரு ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து இருக்குது which is 111. ஸோ அப்படி மேட்ச் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து டைப் 1ல என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து ஜான் தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆகலை.
இமெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா john@gmail.com தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இன்கேஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னா இந்த டைப் ஒன் வந்து எதுவுமே பண்ணாது, அதாவது இன்சர்ட்டும் பண்ணாது, அப்டேட்டும் பண்ணாது. ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி புதுசாக வந்து நியூ ரெக்கார்டு வந்துச்சுன்னா இதை வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த டைப் ஒன்னோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இதை சம்மரைஸ் பண்ணோன்னா டைப் ஒன்னில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆச்சுன்னா ஓவர் ரிட்டன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் mike@gmail.com வந்து பார்த்தீங்கன்னா mike123@gmail.com மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஓவர் ரிட்டன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் ஹிஸ்ட்ரி வந்து எதுவுமே வந்து ப்ரிசர்வ் ஆகாது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரினா நான் வந்து என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த டேபிளில் இப்போ இருக்கிற டேபிளில் லேட்டஸ்டான ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அதோட வேர்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் ஐடி நம்பர் 222க்கு வந்து அதோட ப்ரீவியஸ் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா mike@gmail.com கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம வந்து டேரெக்டாக mike123@gmail.com வச்சு நம்ம வந்து ஓவர் ரிட்டன் பண்ணனால இதோட ப்ரீவியஸ் இமெயில் ஐடியை நம்ம வந்து இதில் வந்து மிஸ் பண்ணுறோம். கரெக்டாக. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஹிஸ்ட்ரியுமே நம்ம வந்து இதில் வந்து ப்ரிசர்வ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இந்த டைப் ஒன் அண்ட் டைப் டூ இந்த மர்ஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி டேட்டா வேர்ஹவுசிங்கில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஸ்லோலி சேஞ்சிங் டிமென்ஷன் டைப் ஒன், ஸ்லோலி சேஞ்சிங் டிமென்ஷன் டைப் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில் இருக்கிற டைமென்ஷன் டேபிள்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மர்ஜிங்கை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ டைப் ஒன் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா டைப் டூ யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ஒன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப் டூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதே எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதே டேபிள் தான் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ரெக்கார்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டைப் ஒன்னில் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து ஐடி தான் செக் பண்ணோம். ஸோ இதில் வந்து 333 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு புது ரெக்கார்டு தான். ஸோ இந்த டேபிளில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இல்லை. ஸோ அப்படி மேட்ச் ஆகலைன்னா இந்த டைப் ஒன்னில் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி பார்த்தோமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த டைப் டூலையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்சர்ட் பண்ணிடும். ஸோ வந்து இது வந்து ஒரு புது ரெக்கார்ட். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த டேபிளில் வந்து எக்ஸிஸ்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டை வந்து இந்த டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அடுத்த சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட் டூவில் இந்த 222 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 222 வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது நம்மளோட டேபிளில். அப்படி மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம டைப் ஒன்னில் பார்த்த மாதிரி இது வந்து என்ன பண்ணோன்னா ஏதாவது வந்து சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து சேஞ்ச் ஆகலை, ஆனால் இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்து mike123@gmail.com வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ ரெக்கார்ட். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா mike@gmail.com தான் வந்து முன்னாடி வந்து இருந்திருக்கு டேபிளில். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா இந்த டைப் டூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டைப் ஒன்னில் பார்த்த மாதிரி டேரெக்டாக வந்து இந்த சேஞ்சை அப்டேட் பண்ணாமல் ஒரு ரோவை இது வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதாவது இதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த சேஞ்சை வந்து டேரெக்டாக வந்து ஏற்கனவே இருக்கிற டேபிளில் அப்டேட் பண்ணாமல் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ விச் இஸ் 222 மைக்கு, அதுக்கப்புறம் mike123@gmail.com. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இந்த 222 வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஸோ எது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃப்ளாக் காலமில் வந்து எஸ் அண்ட் நோ, அதாவது ஒய் அண்ட் என் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில இதில் 0 or 1 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா எந்தெந்த ரெக்கார்ட்லாம் லேட்டஸ்ட் ரெக்கார்டோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இந்த mike@gmail.com வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரெக்கார்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பழைய இமெயில் ஐடி. ஸோ இப்போ வந்து புது இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா mike123@gmail.com. ஸோ அதில் இருக்கிற ரெக்கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் வந்து ஒயில் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேபிளை query பண்ணும்போது நீங்கள் அந்த ஐடி அப்புறம் அந்த ஃப்ளாக் ஈக்குவல் டு ஒய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேட்டஸ்ட் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபார் தட் பர்டிகுலர் ஐடி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் டூக்கும் டைப் ஒனுக்கும் இருக்கிற மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோட தேர்ட் சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் 3 விச் இஸ் வந்து பார்த்திங்கன்னா 111. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேட்ச்டாக இருக்குது. ஸோ அப்படி மேட்ச்டாக இருந்துச்சுன்னா ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்கும். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் தான், சேஞ்ச் ஆகலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்து பார்த்திங்கன்னா john@gmail.com. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்படி சேஞ்சே ஆகலைன்னா டைப் ஒன்னில் பார்த்த மாதிரி தான் இது வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ ஏதாவது சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஏதாவது ஒரு ஆக்ஷனை. ஸோ பேசிக்காக வந்து இந்த டைப் டூ வந்து ஒரு ரோவை வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிடும் இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்துருந்துச்சுன்னா. வேறஸ் வந்து டைப் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைட் ஆகிடும். ஓகேவா?
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்து பழைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, நம்மளோட டேபிள் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனால் டைப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கிற டேட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த டைப் 1ல பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் 1க்கும் டைப் 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் 1 தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஸ் கேஸுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஷ்போர்டில் நம்ம வந்து பார்க்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நியூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரிலாம் நம்ம வந்து ட்ராக் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற டைட்டிலில் சேஞ்ச் பண்ணுறது, அதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஹிஸ்ட்ரிலாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளோட மெயின் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு டேபிளில் நம்ம நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் இன்ஜெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப வந்து அந்த டேட்டா இன்ஜெக்ஷன் ஸ்டெப் பண்ணும்போது அந்த ஜேசானில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு வந்து அந்த புது ஜேசான்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. புரியுதுல? ஸோ ஒரே நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து திரும்ப ஒரே டேபிளில் போடக்கூடாது. ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டைப் 1 வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் லோட் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சினாப்ஸ் நோட் புக்கு போயிட்டு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டைப் 3 மர்ஜ் லாஜிக் இருக்குல்ல, ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில கோடு வந்து நம்ம வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ அதை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம வந்து இந்த மோட் டாட் அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணோம்ல, இதை நான் வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ நான் இதை என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா, அதாவது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதே எரர் நம்மளுக்கு வந்து திரும்பவும் வரும். ஸோ இது எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் அனாலிசிஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வந்து நம்மளுக்கு அடிச்சிருக்கு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் நம்ம வந்து இப்போ ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மர்ஜ் லாஜிக்கை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் இருக்குல்ல, ஸோ இந்த டேபிளை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டேபிளில் நம்ம வந்து ஆல்ரெடி அப்பன் பண்ணியிருக்கோம், ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிள் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு கோடை வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டைப் 1 மர்ஜை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து இந்த கோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு பேக்கேஜை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் விச் இஸ் அனாலிசிஸ் எக்ஸெப்ஷன். இந்த அனாலிசிஸ் எக்ஸெப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து எரராக அடிக்குது கரெக்டாக. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளை நம்ம வந்து இப்போ டெலீட் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் எல்லா கோடுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரன் ஆகும் அன்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டாவை நம்ம டேட்டா பேஸில் அதாவது டேபிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து க்ளீனாக ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கோடை நான் ரன் பண்ணால் கூட இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளீனான டேட்டா இருக்குது ஓகேவா. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே மர்ஜ் லாஜிக் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை பிளாக்குள்ளே நான் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் நேமை நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே வந்து டேரெக்டாக நம்ம வந்து முன்னாடி ஒரு கோடு அடிச்சிருந்தோம்ல அதே கோடு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் விச் இஸ் டிஎஃப் க்ளீன் ஃபைனல் ரைட் டாட் ஃபார்மட் டெல்டா டாட் சேவ் அஸ் டேபிள். அதுக்கப்புறம் இந்த டேபிள் நேமை நான் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ரன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எந்த எரருமே வராது கரெக்டாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து டேபிளே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட டேபிளே இல்லை கரெக்டாக. ஸோ டேபிளை நம்ம வந்து டெலீட் பண்ணியாச்சு. ஸோ அப்படி டெலீட் பண்ணும்போது நம்ம வந்து இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த எரருமே வராது. நம்மளுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் எக்ஸெப்ஷன் வந்து நம்மளுக்கு வராது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஸ்டெப்ஸை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த டிபிஎல் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மட்டும்தான் ரன் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ இதில் வந்து கீழே வந்து நம்ம வந்து இப்போ கவுண்ட் பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 15 கவுண்ட் இருக்கும். ஸோ 15 நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் நம்மளோட டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போது ரெண்டாவது வாட்டி நான் வந்து இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த
பிளாக் ரன் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அடிச்சு நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, விச் இஸ் டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். இந்த அனாலிசிஸ் எக்ஸெப்ஷனை நம்ம கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரை பிளாக்ல நீங்கள் போட்டிங்கன்னா இதில் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாவது ஒரு எரர் அடிக்குது அப்படின்னா அந்த எரரை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த அனாலிசிஸ் எக்ஸப்ஷன் தான் நம்மளுக்கு அடிச்சது கரெக்டாக. ஸோ அதை மட்டும் நான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கே மர்ஜ் லாஜிக் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக வந்து இப்போது இந்த எக்ஸப்ஷன் பிளாக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இங்கே நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகே. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் கோடு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போல்லாம் வந்து இந்த செல்லை நம்ம வந்து ரன் பண்ணுறோன்னோ நம்மளுக்கு வந்து இந்த லாஜிக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஸோ இந்த லாஜிக்கில் தான் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மர்ஜ் லாஜிக்கை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மாதிரி மர்ஜ் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், விச் இஸ் டைப் 1 மர்ஜ் லாஜிக் தான் நம்ம வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை நான் வந்து ஒரு வியூவாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மர்ஜை வந்து நான் வந்து சீக்வல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எழுதியிருக்கேன். ஸோ சீக்வல் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறது டேரெக்டாக மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வியூவாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த வியூவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சீக்வல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை நான் வந்து ஒரு சீக்வல் வியூவாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு விச் இஸ் df clean final dot create or replace temp view அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வியூவோட நேம் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேம் ஒரு வியூவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு சீக்வல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து spark.sql அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து இது வந்து ஒரு பைத்தான் செல் கரெக்டாக. ஸோ நம்ம கீழே வந்து நம்ம டேரெக்டாக அடிச்சிருக்கிறது வந்து ஒரு சீக்வல் செல். ஸோ இங்கே வந்து நம்ம மேஜிக் கமெண்ட் யூஸ் பண்ணனால நம்ம டேரெக்டாக சீக்வல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் செல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பைத்தான் கோடு தான் நம்ம வந்து இதில் டைப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பைத்தான் செல்லுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சீக்வல் கோட் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த spark.sql யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ள வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 கோட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 கோட்ஸில் நான் எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த 3 கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 3 கோட்ஸில் நீங்கள் எண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு நியூ லைன்லலாம் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம பைத்தான் கிட்ட சொல்கிறோம், இது எல்லாமே வந்து ஒரே கோடு தான், ஒரே சீக்வல் கோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்குறனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நியூ லைன் கூட நீங்கள் வந்து அடித்து நீங்கள் வந்து கோடை வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே எஃப் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் நேம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த டேபிள் நேமை நம்ம வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சீக்வல் குவரியிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எஃப் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 கோட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆக்சுவல் கோடை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா merge into அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கோட் இருக்குது. ஸோ merge பண்ணுறோம். ஸோ எது கூட merge பண்ணுறோன்னா நம்ம வந்து நம்மளோட டேபிள் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் டேபிள். ஸோ நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற, அதாவது லேக்கோஸ் டேட்டா பேஸில் இருக்கிறது தான் நம்மளோட டார்கெட் டேபிள். ஸோ அது கூட தான் நம்ம வந்து merge பண்ண போகிறோம். அது கூட தான் நம்ம வந்து merge பண்ண போகிறோம் யூஸிங் த நியூ டேட்டா. ஓகேவா? ஸோ merge into டேபிள் நேம், அதாவது வந்து இந்த டேபிள் விச் இஸ் கால்ட், இது வந்து டார்கெட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அலையஸ் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து ஒரு ரீநேம் பண்ண மாதிரி இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நேம் டார்கெட் டேபிள் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் எதை வச்சு நீங்கள் வந்து இதை merge பண்ண போகிறீங்கன்னா யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ இருக்குல்ல, ஸோ அந்த வியூவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டேபிளில் merge பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த வியூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வியூவில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ புது டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நம்ம வந்து merge பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோர்ஸ் வியூ. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற புதுசாக வர டேட்டாவை தான் சோர்ஸு. ஸோ ஏற்கனவே இருக்கிற டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் டேபிள்.
ஸோ இது கூட தான் நம்ம வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து URL யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஐடி காலம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து URL யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக வந்து URL யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு URL இருக்கும். ஸோ இந்த URL தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸுக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகும். அது வந்து ஒரு தனி URL, தனி பேஜ் கரெக்டாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். ஃபார் தட் பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ ஒரு URL வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த URL காலம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் சோர்ஸ் வியூ, அதாவது இந்த புதுசாக வந்திருக்கிறதுல இருக்கிற URL-ம் ஏற்கனவே இருக்கிற URL-ம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டிஷன். நம்ம அங்கே வந்து ID = ID பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே URL = URL பார்க்குறோம். ஸோ அப்படி மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ வென் மேட்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸும் புதுசாக இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸோட URL மேட்ச் ஆயிருச்சுன்னா, ஸோ நம்ம வந்து இந்த முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி, ஸோ ஒன்ஸ் வந்து ஐடி மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா மற்ற காலம்ஸில் வந்து ஏதாவது வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதாவது புதுசாக வந்த டேட்டாவும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டேபிளோட மற்ற காலம்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி சேஞ்ச் ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் கரெக்டாக டைப் 1ல். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த URL வந்து மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேபிளில் இருக்கிற மற்ற காலம்ஸ்லாம் இருக்குல்ல, விச் இஸ் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, அப்புறம் இமேஜ், ப்ரொவைடர், அதுக்கப்புறம் டேட் பப்ளிஷ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் வியூ, அதாவது புதுசாக வந்திருக்க டேட்டாவும் ஆல்ரெடி வந்து இந்த டார்கெட்டில் இருக்கிற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுதா, ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஸ்பார்க் சீக்வல் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த source.title இஸ் நாட் ஈக்குவல் டு target table.title, அதாவது இந்த டைட்டில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணுது. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, ரெண்டுத்துக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்குது. கேட்டகரிக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்குது. இமேஜுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்குது. ஸோ இந்த காலம்ஸில் ஏதாவது ஒன்றில் வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் யூஸிங் த நியூ டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த புது ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென் அப்டேட் செட் ஸ்டார். ஸோ பேசிக்காக அப்டேட் செட் ஸ்டார்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுசாக வந்த டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் URL-க்கு வந்து மேட்ச் ஆகிருக்குல்ல, ஸோ அந்த பர்டிகுலர் URL-ஓட புது டேட்டா வந்து அப்படியே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த URL வந்து மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா மற்ற காலம்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். சோர்ஸுக்கும் டார்கெட்டுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த புது ரெக்கார்டை வந்து நம்ம வந்து அந்த டேபிளில் மொத்தமாக வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மர்ஜ் லாஜிக்கில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புதுசாக வந்து ஒரு ரெக்கார்டு வருதுல்ல, அதோட URL-ம் ஆல்ரெடி இருக்கிற டேபிளோட ரெக்கார்டோட URL-ம் மேட்ச் ஆகலைன்னா புது ரெக்கார்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது புது நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்திருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த டேபிளில் இருக்காது கரெக்டாக. ஸோ ஒரு புது ரெக்கார்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த புது ரெக்கார்டை இந்த டேபிளில் இன்செர்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து டைப் 1லேயும் பார்த்தோம், டைப் 2லேயும் பார்த்தோம். ஸோ வந்து ஒரு ரெக்கார்டு வருது, அந்த ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி வந்து அந்த டேபிள் எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னா அந்த ரெக்கார்டை நம்ம வந்து அந்த டேபிளோட இன்செர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ அந்த கோடை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் நாட் மேட்ச்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வென் மேட்ச்டு. ஸோ ஒன்ஸ் வந்து இது மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லாஜிக் தான் நம்ம வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து நாட் மேட்ச்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மொத்த ரெக்கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் ஸ்டார். ஓகேவா? ஸோ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து மற்ற காலம்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். அப்படி சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மொத்த காலமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்த ரோவையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் வந்து மேட்சே ஆகலை, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து இந்த புது ரெக்கார்டை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் 1ஓட லாஜிக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கோடெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கோடு வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் 8 செகண்ட்ஸில் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த URL-லாம் வந்து
இந்த கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும். ஸோ இது வந்து இப்போ ரன் ஆயிடுச்சு. ஸோ கீழே இருக்கிற இந்த கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஒன்லி வந்து 15 தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரே டேட்டா ஃப்ரேமை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதே கவுண்ட் தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் லோட்ஸில் பண்ணும்போது புதுசாக வந்து ஏதாவது ரெக்கார்ட் வந்துச்சுன்னா அது வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்த சினாரியோ மாதிரி ஆல்ரெடி இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸை நீங்கள் வந்து திரும்பவும் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் ஒன் லாஜிக். ஸோ இப்படி பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்க்ரிமெண்டல் லோடு வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அப்புறம் டைப் 1 வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து பைத்தான் கோட் வச்சு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா அந்த டைப் 1 டைப் 2 கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வேர்ஹவுசிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ரா ஜேசன் ஃபைலை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு டெல்டா டேபிளாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து இன்க்ரிமெண்டல் லோடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டைப் 1 மெத்தடில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பண்ண இன்க்ரிமெண்டல் லோடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம்.